அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தூத்துக்குடி நேசரத் திருமணத்தில் தேர்தல் மும்முரமாக அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பகுதியிலிருந்தும் 6 கவுன்சிலில் இருந்தும் எவ்வளவோ பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த தடவை நீங்கள் சொல்கிறது போல் ஒரு அந்த அணி இந்த அணின்னு இல்லாமல் கர்த்தருக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல லே செயலாளர், பேராயர் மற்றும் கவுன்சில் சேர்மன், வைஸ் சேர்மன் எல்லாவற்றையும் நாம் தேர்ந்தெடுக்க நாங்கள் உங்களோடு கூட கைகோர்க்கிறோம் என்று திரளான லே பீப்புளும் சொல்கிறார்கள், மற்றும் குருவானவர்களும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நேற்று தினம் ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை நாம் செய்திருக்கிறோம், அடுத்த காணொலியில் நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னேன். அதை தான் இப்பொழுது நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த நோட்டீஸில் உள்ளதை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த தேர்தல் 7ஆம் தேதி முடிவு வரைக்கும் தொடர்ந்து எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லா குரூப்புகள், ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள குரூப்புகள், ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள குரூப் எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணும்படி தூத்துக்குடி நேசரத் டயசில் உள்ளவங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6 கவுன்சிலில் உள்ள திருச்சபை குருவானவர்களுக்கும் மற்றும் திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாரும் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 படி நாம் முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் என்னை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு மனித சித்தத்தினால் அல்ல, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த காரியம் கைகூடி வந்திருக்கிறது. அடுத்தப்பல தூத்துக்குடி நேசரத் திருமணத்தில் ஆன்மீக அணியின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழிகள் யாருக்கு என்றால், தேர்தலில் போட்டியிடுகிற டிசி சிசி மெம்பர்கள் இதை நீங்கள் உறுதிமொழியாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் இதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கும் சேர்த்து தான், உங்களுக்கும் சேர்த்து. சரியா? இதில் என்ன உறுதிமொழி? திருச்சபை வளர்ந்து பெருக அனுதினமும் உழைப்பேன், ஜெபிப்பேன். இன்று முதல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் தூத்துக்குடி நேசரத் திருமணம் வளர்ந்து பெருகுவதற்கு அனுதினமும் உழைப்பேன், ஜெபிப்பேன். 2வது வாக்குறுதி, வாக்குக்கு லஞ்சமாக கொடுக்கப்படும் சாப பணத்தை வாங்க மாட்டேன். இது ஒரு உறுதிமொழி நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் இப்போ எல்லோரும் உங்களை தேடி, மாஃபியாக்கள் தேடி வருவாங்க, எல்லாம் பணபலம் படைத்தவர்கள். நாங்கள் உங்களுக்கு அது தாரோம், இது தாரோம், போன தடவை 50,000, இந்த தடவை ஒருவேளை போட்டியின் காரணத்தில் கூடலாம், உங்களுக்கு அது தாரோம், கார் வாங்கி தரோம், பல்லாக்கு வாங்கி தரோன்னு வருவாங்க. தயவு செய்து அவங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க. இந்த முறை ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரம், நீங்கள் தவறுதலாய் பொருளை அந்த பணத்திற்காக கேஆசி போல் கையேந்தினீங்கன்னா குஷ்டரோகம் வந்துச்சு, அந்த போல் ஒரு பெரிய ஒரு சாபத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நீங்கள், அதாவது நீங்கள் கெட்டு போகிறீங்கன்னு இல்லை, உங்கள் நிமித்தம் உங்கள் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேர வரைக்கும் இந்த சாபம் வரும். அதில் இதெல்லாம் நீங்கள் மனசு வச்சு வாக்குறுதி கொடுங்க. வாக்குக்கு லஞ்சமாக கொடுக்கப்படும் சாப பணத்தை வாங்க மாட்டேன். 2வது, திருச்சபைக்குரிய பணத்தையோ பொருளையோ இலவசமாக வாங்கவோ எடுக்கவோ மாட்டேன். அதாவது நீங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு வவுச்சர் போட்டு அந்த எக்ஸ்பெண்டிச்சர், இந்த எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர், ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், அது இது என்று சொல்லி பணத்தையோ பொருளையோ என்ன செய்ய மாட்டோம், வாங்கவோ எடுக்கவோ மாட்டேன். திருமண்டலத்தில் பரிசுத்த குறைவான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அதாவது பரிசுத்தத்துக்கு குறைவாக எந்த காரியத்தையும், அது ஆண்டவர் நாம மகிமைப்படுகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். எந்த காரியத்தையும், பரிசுத்த குறைவான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். இது உறுதிமொழி. அப்புறம் தேவனுடைய நாம மகிமைக்காக அனுதினமும் பாடுபடுவேன். நம்ம இந்த உலகத்தில் வந்த காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இதற்காக தான் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அப்போது லே பீப்புள், நாங்கள் ஊழியக்காரங்க அல்லன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்றைக்கு திருமண்டல பணியில் நீங்கள் தலையை கொண்டு உள்ளே விடுறீங்களோ அன்றைக்கு நீங்கள் ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரங்க, நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதை உங்கள் மனதில் வைக்கணும். நான் லே பீப்புள் தான், நான் கெட்ட வார்த்தையாக பேசுவேன், நான் அன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு அன்னைக்கே போய் இல்லை ஐயர் வாழ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், அதெல்லாம் தப்புங்க. ஏன்னா நீங்கள் ஊழியம் செய்ய வந்துட்டீங்க. அதாவது நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இருந்தாலோ, சர்ச்சு செக்ரட்டரியாக இருந்தாலோ, சர்ச்சில் உள்ள ட்ரெஷரராக இருந்தாலோ, இல்லை நீங்கள் டிசி மெம்பராக இருந்தாலோ, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்தாலும் நீங்கள் ஊழியக்காரர்கள். இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த வாக்குறுதிகளை நீங்கள் சொல்ல, தேவநாம மகிமைக்காக அனுதினம் பாடுபடுவேன். 5வதாக தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பேன். அதாவது நீங்கள் எல்லாம் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு வருவதற்கு இது ஒரு பார் கிளப்பு கிடையாது, இது பஃப் கிடையாது, இது தேவனுடைய திருச்சபை.
இந்த திருச்சபையில் நீங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க. அப்போது ஒரு பேசிக், ஒரு கிறிஸ்தவனுக்குரிய பேசிக் என்ன? தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். இதை கூட கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த டிசிக்கோ சிசிக்கோ வரக்கூடாது, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வரக்கூடாது. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இந்த தேர்தலில் வரப்போகிறார்கள். சரி, இப்போது வாக்குறுதிகள் என்னெல்லாம் நம்ம சாதிக்க போகிறோம்? இப்போ பாருங்கள், இந்த 2 குரூப் இருந்தாங்களா, இது வரைக்கும் 30 வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்களா, இவங்களுக்கெல்லாம் மைண்டில் கூட இந்த வாக்குறுதிகள் வந்திருக்காது. இப்போ இது வரைக்கும் 2 தரப்புலேருந்து எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு என்ன பவர் வேணும், ப்ரெஸ்டீஜ் வேணும், எல்லாம் போஸ்டிங், ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபருக்கு கையூட்டு லஞ்சம் வேண்டும். இதுதான் அவர்களுக்கு தேவை. அப்போது இதில் பாருங்கள், வாக்குறுதி நம்ம அணி தான். உங்கள் அணி எங்கள் அணிலாம் கிடையாது. இது நம்ம ஆவியானுடைய அணி, இயேசு கிறிஸ்துடைய அணி, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுடைய அணி. இந்த அணிக்குள்ளே நம்மெல்லாம் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். நம்ம கிங் மேக்கர் தான், நம்ம கிங்காக வரப்போவது கிடையாது. சரியா? அப்போ பாருங்கள், வெகு விரைவில் வேதாகம கல்லூரி நாசரேத் திருமறையூரில் அல்லது சாயர்புரம் போப்ஸ் கல்லூரியில் ஆரம்பிக்கப்படும். முதல்ல பைபிள் காலேஜ். இது ஏற்கனவே திருமறையூர், அதுக்கு பேரே திருமறையூர்னு இருக்குது. அந்த காலத்து வெள்ளைக்காரன் காலத்திலே ஒரு பைபிள் காலேஜ் இருந்திருக்கு. அது அப்படி செயல்படாமல் முடக்கப்பட்டு விட்டது. இதே நாம் என்ன செய்ய போகிறோம்? புதிதாக யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் பக்காவாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இது பைபிள் காலேஜை படிக்காமல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்றைக்கி குருவாரவனாக வருகிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்போது நம்ம தூத்துக்குடியில் ஐயராக வர்றதுக்கு நம்ம ஊர்லேயே படித்து நம்ம கண் பார்வையில் அவங்க 4 வருஷம் கோர்ஸுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதை நான் பார்த்து அதில் மெரிட்டில் வர வேண்டும். அதற்காக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக திருமறையூர்லையும் அல்லது போப்ஸ் காலேஜ் கேம்பஸ்லேயோ இந்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க வேண்டும். இதான் முதல்ல ஆன்மீகத்துக்குரிய காரியத்தை நம்ம வாக்குறுதி கொடுத்தோம். இரண்டாவதாக, பல்நோக்கு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு திருமண்டல பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு திறமையை, தாளந்தை கொடுத்திருக்கிறார். டெல்லி வரைக்கும் போய் லைசன்ஸ் வாங்குவதற்கு, அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்கு எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு எத்தனையோ ஏக்கர், அதாவது 300 ஏக்கர், எவ்வளோ ஏக்கர் வாங்கி அந்த இடங்களெல்லாம் எங்கேயோ ஆளுக்கு எப்படியோ பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 65 லட்சம் ரூபாய்க்கு எத்தனையோ ஏக்கர் வாங்கினாங்க. நம்ம டோல்கேட்டுக்கிட்ட வாங்கி போட்டாங்கன்னு சொல்லி சரித்திரம் இருக்கிறது. அதெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, எதுக்காக போச்சு, ஒன்றுமே புரியவில்லை. இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ இதெல்லாம் திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. ஆனால் நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்? 3 வருடத்துக்குள், வருகிற அந்த ஆட்சி காலம் 3 வருடம், அதற்குள்ளாக மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை ஆரம்பித்தே ஆக வேண்டும். இதை நாம் செய்ய போகிறோம். அப்போ நம்முடைய தூத்துக்குடி நேசர் டயசிஸ் ஒரு பேர் பெற்று இருக்கும். எப்படி வேலூர் சிஎம்சியில் எவ்வளோ பிரபலமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய தூத்துக்குடி நேசரத்தில் ஒரு அருமையான மருத்துவமனை. பாருங்கள், லூக்ஸ் மருத்துவமனையில் தான் நான் என்னுடைய மகன் இருவரும் பிறந்தார்கள். என்னுடைய மனைவி பிறந்தது லூக்ஸ் மருத்துவமனை. ஆனால் நான் பிறந்தது நேசரத்தில் கிருபா மருத்துவமனையில் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த லூக்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கிறது? பாழாய் கிடைக்கிறது. அதெல்லாம் மறுபடியும் தூசி தட்டி அதை அருமையாக ஹைடெக்கில் நம்ம உருவாக்குவோம். காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, அதே போல் அப்போலோ போல் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக கொண்டு வருவோம். செய்கிறோமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஒரு சான்ஸ் காட்ஃப்ரே நம்பி கொடுங்க. நான் என்ன செய்கிறேங்கிறத பாருங்கள். பட் நான் உள்ள எந்த பொறுப்புலையும் இருக்க எல்லாமே என்னுடைய என்ன சொல்லலாம், நான் தான் கேண்டிடேட். பட் என்னுடைய சாயலில் இன்னொருவர் இருப்பாங்க. பட் அவங்களுடைய முழு புடியும் என் கையில் இருக்கும். சரியா? அதனால் எந்த தவறு நடக்க விடமாட்டோம். எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரோம் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, அப்போது லூக்ஸ் மருத்துவமனையும் நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு வரும். அது மாத்திரமில்லை, பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர் பணி நியமனம் வழங்க லஞ்சம் அல்லது திருமணத்துக்கு நன்கொடையோ எதுவும் செலுத்தாமல் பதிவு மூப்பின் அடிப்படையில் வெளிப்படையாக பணி நியமனம் வழங்கப்படும். இதற்காக ஒரு டிஜிட்டல் ஆப் தயார் நிலையில் உள்ளது. திருமணத்திற்கு நன்கொடை காணிக்கை செலுத்த விரும்புவோர் முதல் 5 மாத சம்பளமோ அல்லது 1 மாத சம்பளமோ பொருத்தனையாக செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆகவே இந்த வேலைக்காக நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் லஞ்சம் கொடுத்து வந்தீங்க, இனி லஞ்சம் கிடையாது.
அதே போல் இப்போ காலேஜில் ப்ரொஃபஸர் பதவிக்கு வந்து லெக்சரர் பதவிக்கு வந்து 25 லட்சம் ரூபா நம்ம டயசிஸ்க்கு டொனேஷன் கேட்டு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படி இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு கொத்தனாருடைய பிள்ளை, ஒரு ஆசாரியுடைய பிள்ளை, அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவங்க ஒரு காலேஜ் லெக்சரர் ஆகுவதற்கு தகுதி அடைந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கையில் 25 லட்சம் இருக்காது. ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு 75 லட்சம் கொடுக்கணும், 1 கோடி, இது அவங்ககிட்ட இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஏழை திருச்சபை பிள்ளைகளையும் ஒரு ப்ரொஃபஸராக்கி அழகு பார்க்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹையர் செகண்டரி டீச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும். HM ஆக்கி அழகு பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் உங்களுடைய விருப்பம், இது தேவனுடைய விருப்பம். இதை நிறைவேற்றுவோம். அது மாத்திரமல்ல, பள்ளிகள் கல்லூரிகள் சேர்க்கை வந்து அதிகப்படுத்துவதற்கு உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நல்ல சிறப்பாக்கி அதுபோல் சிறப்பான கல்வி வளர்ச்சி, சிறப்பான கல்வியை வழங்க முயற்சி செய்யப்படும். அதாவது நம்ம குவாலிட்டி கூட்டிட்டோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வரதான் போகுது. நம்ம சிஎஸ்ஐனாலே ஒரு பெரிய பேர் பெற்ற ஒரு ஸ்தாபனம். அப்போது நம்ம என்ன செய்யணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை லேட்டஸ்ட் ஆக்கணும். டாய்லெட்டு மற்றும் லேபு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நல்ல சிறப்பாக்கிட்டு நிறைய அட்மிஷன்ஸை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி அட்மிஷன்ஸ் இல்லாமல், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல், நம்முடைய ஆசிரியர்கள் அரசுலேருந்து டிப்ளாய்மெண்ட் படி 40 பேருக்கு ஒரு ஆசிரியர்னா அது இல்லாமல் ஆசிரியர்கள் பணி நியமனங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்தபடி நமது திருமண்டலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. இதை விரிவாக்கம் செய்து இதற்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் மெஷினரிலாம் வாங்கி அத்தனை பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட ஒரு 850 பள்ளிக்கூடம், 1000 பள்ளிக்கூடம் எவ்வளோ இருக்குது பிரைமரி ஸ்கூலில், ப்ளஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நோட் புக்குகள், ரெஜிஸ்டர் மற்றும் கைப்பிரதிகள், நம்ம ஒவ்வொரு திருமண்டலத்திற்கு திருச்சபைக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் வேறு எந்த அச்சு வடிவில் என்னெல்லாம் வருகிறதோ இது அத்தனையும் நம்முடைய ப்ரெஸ்ஸில் தயார் செய்ய வேண்டும். இன்றைக்கி ப்ரெஸ்ஸை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆதாயத்துக்காக வெளியே ப்ரெஸ்ஸில் கொண்டு கொடுத்து கமிஷன் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒழித்து அருமையாக இந்த ப்ரெஸ்ஸை நாம் கொண்டு வருவோம். இதை விஸ்தாரமாக்குவோம். அநேக எக்யூப்மெண்ட், லேட்டஸ்ட் மிஷினரியை இன்வெஸ்ட் பண்ணி வைத்து நாமும் உபயோகப்படுத்துவோம். தூத்துக்குடியில் உள்ள வெளி ஆர்டர்கள் வந்தால் அதை எடுத்து அது நம்முடைய டயசிஸ் வருமானத்துக்காக, அதை சம்பளம் கொடுப்பதற்காக வெளி ஒர்க்கையும் எடுப்போம். நம்ம டயசிஸ் ப்ளஸ் வெளியே வரக்கூடிய ஒர்க். அப்போ நம்ம பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி சிவகாசியில் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரு பெரிய பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிப்போம். அதன் மூலம் நம்முடைய திருமணத்துக்கு வருமானத்தை உயர்த்தப்படும். அதுக்கேற்றாப்புல தற்போது திருமணத்துக்கு வருமானம் இல்லாமல் திவாலாயிருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செய்து எல்லாம் மாற்றி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்தாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறோம். கோடியாய் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து, அது ஜட்ஜி கொடுத்தோம், அது கொடுத்தோம்னு சொல்லி ஏமாற்றி பாதி இவங்க பைக்கில் வச்சுருப்பாங்க. கேட்டிங்களா? ஆனால் கோடிக்கணக்கில் நம்முடைய காணிக்கை பணங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. அதெல்லாம் இனி தவிர்க்கப்படும். அதற்கு பதிலாக நம்ம சிஎஸ்ஐயில் நம்மளுடைய ரிட்டையர்டு ஜட்ஜஸை நமக்கு உள்ள ஒரு லீகல் விங் என்று நான் வைக்கப் போகிறேன். வச்ச பிறகு நம்ம பிரச்சனைகள்லாம் நம்மளே தீர்த்துக்கணும், நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. நமக்குள்ளே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன். அதற்கு தக்க எல்லாரும் நீங்கள் பெருவாதியான வாக்குகள் நீங்கள் செலுத்த வேண்டும். அதாவது மோர் தென், அது 2/3 ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு வேணும். அதே போல் மோர் தென் 50% நமக்கு டிசி பீப்புள் வேணும். அப்போ டிசியும் நமக்கு அதிகமாக வேணும். சர்ச்சி செக்ரட்டரி நிறைய பேர் வந்தால் தான் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் கிடைக்கும். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் 2/3 ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வேணும். அப்போ தான் நம்ம சட்ட திருத்தங்கள் செய்ய முடியும். இன்றைக்கி எவ்வளவோ குளறுபடியாக இவங்க ஆளுக்கு ஒரு சட்டத்தை 2013 ஒரு சட்டம், 2023 ஒரு சட்டம், இப்படி உழைப்பி வைத்திருக்கிறாங்க. இது எல்லாம் சீர் செய்யப்பட்டு நியாயமான முறையில் இந்த சட்ட திருத்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கு பெருவாதியான வாக்குகள் நமக்கு வேண்டும். நிறைய டிசி வேண்டும், சிசியும் வேண்டும், சர்ச் செக்ரட்டரியும் நமக்கு வேண்டும். அப்போ தான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரில் 2/3 ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நம்ம எடுக்க முடியும். நம்ம ஆண்டுடைய திட்டத்தை வெளியரங்கமாக நேர்மையாக செய்வதற்கு அது ஏதுவாக இல்லை என்றால் இவர்கள் குறுக்கே வந்து அதை செய்யக்கூடாது, இது நஷ்டமாயிரும், ப்ரெஸ் போட்டால் அது நஷ்டமாயிரும், இது ஆயிரும் என்று குறுக்க வருவாங்க. இந்த குறுக்க வராதபடி நம்ம 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரை நம்ம கையில் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கப்புறம் பாருங்கள், குருமார்கள் மிகுந்த மரியாதையாக நடத்தப்படுறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக குருவானவர்களை ஒரு கொத்தடிமை போல, ஒரு மிருகத்தை நடத்துவது போல நடத்தினார்கள். நான் கண்ணால் பார்த்தேன்.
ஆகவே இனி இந்த தயவுக்கு வரும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை அந்த குரூப்பாக இருக்கலாம், ஒருவேளை இந்த குரூப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இதுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. நான் உங்களை தற்சமயம் வெளியே ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன். இன்றைக்கி எவ்வளவோ குருவானவர்கள் என்னோட கூட பேசி தொடர்பில் இருக்கிறீங்க. ஒரு நாள் உங்களை நான் ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன். அந்த கடைசி நேரம் வரும் பாருங்க, அப்போ நம்ம எல்லோரும் வெளியரங்கமாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். அது வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 148 குருவானவர்களும் ஒரு குடையின் கீழ் வாங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். இதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நானும் ஒன் ஆஃப் தி கிளர்ஜ், நீங்களும் கிளர்ஜி இணைந்து செய்யும் பொழுது தான் ஊழியம் வளர்ந்து பெருகும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரே அம்பர்லாக்குள்ளே வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமாக இருக்குது. உங்களுக்கு மிகுந்த மரியாதையாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அதுக்கப்புறம் ஆத்ம ஆதாயம் செய்கின்ற குருமார்கள், அப்போ ஐயரம்மா, இவங்க எல்லாருக்கும் ஊக்கத்தொகை. இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது நம்ம திருச்சபை இதுவரைக்கும் இனப்பெருக்கத்தின் மூலம்தான் சபை வளர்கிறது தவிர புதிய ஆத்துமாக்கள் என்ட்ரியே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெண்டிகாஸ்டில் ப்ரைவேட் பாஸ்டர்ஸ் போய் கேன்வாஸ் பண்ணி அவங்க சபையில் ஆத்துமாக்களை சேர்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்ம தூத்துக்குடியில், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஏன் நம்ம செய்ய முடியல? ஆகவே இதை ஊக்குவிப்பதற்காக அவர்களை ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டும். அவர்கள் சரியாக வருகிறார் என்று கண்காணிக்க வேண்டும். வரவில்லை என்றால் அவருக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நேரில் வீட்டில் போய் அழைக்க வேண்டும். இப்படி ஒரு வருடம் அவர்களை தொடர்புகளை வைத்து திருமுழுக்கை கொடுத்து திடப்படுத்தலும் எடுத்த பிறகு அந்த வருட முடிவில் 31ஆம் தேதி கணக்கெடுக்கப்பட்டு எத்தனை ஆத்துமாக்கள் எந்தெந்த பாஸ்டேட்டில் நியூ என்ட்ரிஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆத்துமாவுக்கு 1 லட்சம் வீதம். இப்போ ஒரு குருவானவர் 40 ஆத்துமாக்களை ஒரு இடத்தில் ஆதாயம் சார் 40 லட்சம் ரூபா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டோடைய பாதத்தில் வைத்து உங்கள் கையில் ஒப்படைப்போம். இது உங்கள் சந்ததிகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முழு நேர உபதேசியாருக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி 20,000 ரூபாய். நீங்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். 7,000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் வாழ முடியாது. அதெல்லாம் மனதில் வைத்து உபதேசியார் அத்தனை பேருக்கும் ஸ்டார்டிங் சேலரியே 20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மிஷினரி தலைவருக்கு IMS நம்முடைய இது, GMS நம்ம தூத்துக்குடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, TDTலேருந்து IMS இருக்குது. இந்த மிஷினரி தளத்தில் உள்ளவங்களாம் கண்ணீர் வடிக்காங்க. ரொம்ப சொற்ப சம்பளம். இன்றைக்கி உள்ள வேலை பார்க்குற ஊழியக்காரர்களாம் நல்ல சம்பளம். ஆகவே என்னுடைய பொறுப்பில் இது வந்த பிறகு, டயசிஸ் வந்த பிறகு IMSக்குலேயும் GMSலையும் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு நாம் உள்நாட்டுக்குள்ளே எவ்வளோ சம்பளமோ, அதாவது ஒரு உபதேசியாருக்கு என்ன சம்பளமோ, இல்லை ஒரு ரெவரண்டுக்கு படிச்சுருந்தாங்கன்னா அவர்கள் ஸ்டார்டிங் சேலரி என்னதோ அதே சம்பளத்தை நம் வெளியில் இருக்கிற மிஷனரிமார்களுக்கும் நாம் கொடுப்போம். அவர்களுடைய தரத்தை உயர்த்துவோம். அவர்கள் மூலம் திரளான ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய நாம் முயற்சி எடுப்போம். அவர்களுக்கும் நான் டார்கெட் வைப்பேன். அவர்களுக்கும் இன்சென்டிவ் உண்டு. எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையில் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கும் இன்சென்டிவ் உண்டு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்து பிரசங்கத்துக்கு முன்னாடி 20 நிமிடங்கள் எல்லோரும் எழும்பி நின்று கைகளை தட்டி, வயதானவங்க உட்காந்துக்கலாம், கைகளை தட்ட முடியாதவங்க தட்டாமல் இருக்கலாம். பட் இதை உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஓசையுள்ள கைத்தாளத்தோடும், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும், தம்புரோடும், நடனத்தோடும், யாழோடும், தீங்குழலோடும் தேவனை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். ஆகவே இப்படி ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி பெந்தைகோஸ்தே சபைகளுக்கும் தனியார் சபைகளுக்கும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கண்ணீர் கவலையோடு செல்கிறார்கள். அங்கு போய் கைகளை தட்டி உற்சாகமாக அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகி வெளியே வர்றது போல் உணர்கிறார்கள். ஏனென்றால் இதில் சயின்டிஃபிக்காகவும் ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது நம்ம கைகளில் உள்ள உள்ளங்கையில் தான் நம்ம உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளும் ஜாயிண்ட் ஆகுது. அது பிரெயினுக்குரிய நிறைய பாயிண்ட்ஸ் இந்த உள்ளங்கைக்குள்ளே இருக்குது. அப்போ உற்சாகமாக கைகளை தட்டும் பொழுது ஒன்று நம்முடைய சரீரத்தில் உள்ள பிரெயின் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. கடன் பிரச்சனையோட, கவலையோட, கண்ணீரோடு வந்திருப்பாங்க. இவங்க ஆண்டோடைய ஆராதிக்க கைகளை தட்டி உற்சாகமாக பாடும் பொழுது தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவர்கள் வெளியே செல்வார்கள். ரெண்டாவது, ஒரு மனம் கிடைக்கும். இப்போ நீங்கள் அமைதியாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமோ, ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணாமல் வந்துட்டோமோ, இல்லை வேறு ஏதாவது துணி காய போட்டோமோ, மழை வருதோ, இப்படிலாம் உங்கள் சிந்தனை போகும். ஆனால் நீங்கள் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி ஆராதிக்கும் போது மெய் மறந்துடுவீங்க. அப்போ இதில் பரிசுத்தாவி நிறைவை பெற்றவர்கள் அவர்கள் பரிசுத்தாவி நிறைவோடு ஆராதிக்கலாம். பரிசுத்தாவி நிறைவை பெறாதவர்களும் கைகளை தட்டி ஆராதிக்கலாம். இந்த அனுபவத்தை கொடுத்த பிறகு நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் வெளியில் உள்ள பெந்தைகோஸ்தே சபைகளுக்கோ தனியார் சபைகளுக்கோ சென்று வருவதை கண்காணித்தால் அவர்களுக்கு 3 முறை அறிக்கை விடப்படும், எச்சரிப்பு கொடுக்கப்படும். அந்த 3 முறை எச்சரிப்புக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால்
திருமணத்திற்கு மாத்திரம், அடக்கத்திற்கு மாத்திரம் நம்முடைய திருமணத்தை உபயோகப்படுத்த நம்ம விடமாட்டோம். ஆகவே ஆவிக்குரிய திருச்சபையாக நம்ம திருச்சபை வளர்ந்து வந்த பிறகு இவர்கள் எதுக்கு வெளியே போக வேண்டும்? ஆகவே இதை நாம் கட்டாயப்படாது. அதாவது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்த பிறகு பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஒர்ஷிப், சரியா, இது செய்யப்படும். அதுக்கப்புறம் அதனால் திருச்சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒருவரை ஆதாயப்படுத்த வேண்டும், வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ 365 நாளும் யாரை ரோடாக போய் இயேசு பற்றி நீங்கள் சொல்ல சொல்லலை, உங்களுடைய நியரஸ்ட் சர்க்கிளில் உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவை அறியாத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தில் அவர் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபத்தில் அவருக்கு ஜெபிக்க வேண்டும். அவரோடு கூட நீங்கள் சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள பிறந்த நாட்கள், திருமண நாட்களில் அவர்களை கூப்பிட்டு விருந்தளிக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஒரு நல்ல ஐக்கியமாக ஒரு 6 மாதம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சர்ச்சில் ஒரு அசனம் வரும், சர்ச்சில் ஒரு கோயில் பிரதிஷ்டை வரும். அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு திருவிழா இருக்குது, இது பண்டிகை இருக்குது, நீங்கள் வாங்க என்று சொல்லி அவர்களை கூப்பிட வேண்டும். இப்படி இழுத்து அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் கன்வென்ஷன் இருக்கும், வெளியே பிரபலமான ஒரு ஊழியர் வராரு, நீங்கள் வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு வருடத்துக்குள்ளாக அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நாம் பிரசித்தப்படுத்தி அவர்கள் மதம் மாற வேண்டாம், மனம் மாறி ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற வைக்க வேண்டும். அப்போ ஒரே வருஷத்தில் திருச்சபை 2 மடங்கு பெருகும். இப்போது குட்டி குட்டி சபையெல்லாம் பாஸ்டேட் ஆகிட்டாங்க. முதலூரில் புதூர் இருக்குது, ஒரு தெருவும் ஒரு கால் தெருவும். அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 4 வயதானவர்களும் ஒரு 10 சின்ன பிள்ளைகளும் போகிறாங்க. எல்லா பெரியவங்களும் வெளியூரில் தொழிலதிபர்களாக செல்வ சீமான்களாக இருப்பாங்க. அப்போது இதை ஒரு பாஸ்டேட் ஆகியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஊராக பார்க்குறோம், சின்ன ஊரெல்லாம் பாஸ்டேட் ஆகிட்டாங்க. அப்போது இப்போ ஒய்யாங்குடி ஒரு சின்ன ஊர், அது ஒரு பாஸ்டேட், அது கீழே கிளை சபை இல்லை. இப்படி நிறைய ஊர்களில் பாஸ்டேட் ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் அவர்கள் ஆதாயத்துக்காக நிறைய டிசி கிடைக்குன்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கெயின்னா, ஒவ்வொரு பாஸ்டேட்டுகளையும் 7 கிளை சபைகளை உருவாக்க வேண்டும். இப்போ கிளை சபைகள் ஒரே பெரிய பெரிய சர்ச்சா கட்டணம்லாம் கிடையாது. 40க்கு 20 மேலே தகர ஷீட்டு, சைடில் ஹாலோ பிளாக் வச்சு கட்டி சிம்பிள் சர்ச்சஸை உருவாக்குவோம். நம்ம தூத்துக்குடி நேசர் டயசிஸில் ஒரு கிராமத்தில் கூட கிறிஸ்தவ தேவாலயம் இல்லை என்று சொல்லவே கூடாது. அத்தனை திருச்சபைகளை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு ஒரு ஆத்மாவை ஒருத்தர் ஆதாயப்படுத்தா போதும். அப்போது 365 நாளில் ஒருத்தர் தன்னோடு கூட படிக்கிறவங்க, தன்னோடு கூட வேலை பார்க்குறவங்க, தன்னோடு கூட நெருங்கி பழகிற நண்பர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அப்பொழுது சபை விருத்தி அடையும். அது மாத்திரமல்ல, இந்த மாபெரும் ஊழலற்ற வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்ற வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் முக்கியமாக ஜெபத்துடனும் உபவாசத்துடனும் செயல்பட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தால் நீங்கள் சாப்பிடணும், ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங்கில் போங்க. ஓட்டு போட்டு முடித்த பிறகு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுங்க. குடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அடிதடி சண்டை போடுறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கிரிமினல் வழக்கில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, கற்போடு ஒழுக்கத்தோடு உள்ளவங்களுக்கு நீங்கள் நினச்சிங்க வாக்களித்து அவர்களை பெருமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். சரி, இப்போ கீழே வந்து என்ன போடுக்கும்? இன்றும் உயிருள்ள சாட்சியாக வாழ்கின்ற ஊழலற்ற கரைபடாத முன்னாள் லே செயலாளர் இடைச்சிவிளை ஜெய்சிங் ஐயா அவர்கள் சேவையை பின்பற்றும் ஆன்மீகன். இப்போது முதல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறோம், அதற்கப்புறம் யாரை பின்பற்றுறோம்? அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தூத்துக்குடியாக இருக்கும் பொழுது ஜெய்சிங் அண்ணாச்சி, இடைச்சிவிளை ஜெய்சிங் அண்ணாச்சின்னா பிரபலம். அப்போது அவங்க கூட நெருங்கி அதே இடைச்சிவிளையில் உள்ள விடி தேவசகாயம்னு ஒரு சார் இருந்தாங்க பெருமாள்புரத்தில். அவங்களுக்கு 5 பிள்ளைகள். அவங்களுக்கு 5 பிள்ளைகளுக்கும் யார் இந்த இடைச்சிவிளை ஜெய்சிங் அண்ணாச்சி வந்து கூடையே கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க அன்றைக்காக அவர் ராவும் பகலும் ஜாவா பைக்கில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எங்கேயோ மலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி பள்ளத்துக்குள்ள விழுந்து உயிர் தப்பி பிழைச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த ஜெய்சிங் அண்ணாச்சியுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவங்க கூட உழைத்த, அதாவது நெக்ஸ்ட் கேடரில் இருந்த விடி தேவசகாயம் அவர்களுக்கு காலம் சென்று விட்டார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு 5 பேருக்கும் திருமணத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்தார்? அரசாங்கத்திலே வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம டயசிஸில் அவங்க பதிவு மூப்பில் இருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு காலமும் அவங்க பணம் கொடுக்காம வேலை கிடைக்கல.
ஆனால் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்தார்? அரசு பள்ளிக்கூடங்களில் வேலை வாங்கி கொடுத்தார். ஆகவே இது ஒரு நற்சாட்சி, எனக்கு ப்ரூவ்டு சாட்சி, என்ன விட்னஸ். ஆகவே ஐயா உயிரோடு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. நான் முதல்ல போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தேர்தல் நெருங்கி வரும்பொழுது ஐயாவை போய் திரும்பவும் பார்ப்பேன். ஐயாவுடைய கண்ட்ரோலில் இன்றைக்கும் நிறைய டிசி இருக்கிறாங்க. ஐயாவும் தொடர்ந்து டிசியாக இருக்கிறாங்க. 87 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கெலாம் ரொம்ப பழக்கம். அந்த அம்மா இருக்காங்களா, அவங்களும் எங்கள் அம்மா, என்னுடைய தாயார், அவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்க மகாவும் என் மிஸ்ஸஸும் ஒன்றாவே ஹாஸ்டலில் எஸ்டிசி காலேஜ் ஹாஸ்டலில் 5 வருடம் ஒரே ரூம்மேட்டாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உறவுலாம் ஏற்கனவே இருந்திருக்கு, எனக்கு தெரியவில்லை. நேரில் போய் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது தான் இந்த வரலாறெல்லாம் தெரிகிறது, அவர்களுக்கு என்னை தெரிந்திருக்கிறது. ஆகவே அப்போ ஐயா சொன்னாங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் எல்லாம் சாக்கடையாக மாற்றிட்டாங்களே, இது எப்படி மாற்ற முடியும்? இல்லையா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நீங்கள் என் கூட இருங்க, நிச்சயமாக ஒரு மார்ட்டின் லூத்தர் போல நான் எழும்பியிருக்கிறேன், கரைபடாத திருமணத்தை ஏற்படுத்தியே தீர்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதில் ஐயாவுக்கு ஆதரவான அநேக டிசிகளும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன். ஐயாவுக்கு கர்த்தர் தீர்க்காயுசை கொடுக்க வேண்டும், அம்மாவுக்கும் தீர்க்காயுசை கொடுக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். நாம் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் செய்வோம். நான் வீட்டிற்கு சென்றேன். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, அப்படி பழைய ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஃபர்னிச்சர் எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபர்னிச்சர். இன்றைக்கும் எளிமையோடு சுகபலத்தோடு இருக்காங்க. நல்ல கண் தெரிகிறது, பல் இருக்கிறது, கைகால் பலன் இருக்குது, காது கேட்கிறது, மூளை சரியாக இயங்குகிறது. இதுதான் நற்சாட்சி, இதுதான் நற்சாட்சி, இதுதான் நற்சாட்சி. இதற்கு பிறகு வந்தவங்க தான் யார்? ஏடிஜே தினகர். இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட பெட்ரிட்டனாகவே கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கிறாங்க. யாருமே நல்லா இருந்த சரித்திரமே இல்லை. அப்போது நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக எழுந்தருளி வைராக்கியமாக இருப்பார். அதனால் ஐயா இன்னும் தீர்க்காயுசோடு இந்த பூமியில் சுகபலனோடு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் யாவரும் இணைந்து வாழ்த்துவோம். நம்ம ஒரு பெரிய கூட்டம் நடத்தும்போது ஐயாவை மேடையில் உட்கார வைப்பேன். ஜெயிச்சு வரும்போதும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் நாளுக்கு நாள். அதே போல் நமக்கு மனுஷ தயவு வேணும், ஐயாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆகவே இந்த நல்ல பணியில் பங்கு பெற உங்களை அன்போடு இருக்கரம் கூப்பி அழைக்கிறேன். நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். இதில் நீ பெருசு நாம் பெருசு என்பதெல்லாம் இல்லை. எல்லாரும் ஒன்றுபடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து கொண்டே இருங்க. எல்லா குரூப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் செய்யுங்க. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். தேவராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். வாருங்கள். God bless you.